ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மீனராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தன் அறிவால் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னா இந்த ஆண்டு அப்படின்ற சொல்லலாம். பொருளாதார ரீதியாக இந்த நேர காலகட்டத்தில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்களோட அறிவு மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்ற விதிங்க. அதனால் இந்த வருட காலகட்டத்தில் சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துகிட்ருக்கு. தன் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, திட்டமிட்டு செயல்படுங்க. பிளான் பண்ணி ஒரு சில காரியத்தை செய்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படின்ற சொல்லலாம். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில பொருளாதார ரீதியான தடைகளும் வருமான குறைபாடுகளும் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களும் சந்திக்கிற மாதிரி தொடங்கும். அதுவும் ஆண்டின் தொடக்கத்தில் வருகின்ற 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் ஒரு சில தடைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தை கொஞ்சம் அப்படியே செவ்வனே நீங்கள் கொண்டுட்டு போகிறது தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அகல கால் வைக்காமல் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா அன்றாட தேவைகளை மட்டும் செய்து கொள்ளுங்கள். புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குவதோ, உத்தியோகம் பார்ப்பதோ, ஜாமீன் கையெழுத்து போடுவதோ கண்டிப்பாக முதல் காலாண்டில் வேண்டாம். முதல் 6 மாத காலகட்டத்தில் வேண்டாம். ஆனால் இந்த ஆண்டின் பிற்பகுதி பார்த்தீங்கன்னாக்கா கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். தெளிவாக ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கிளான ஒரு சில விஷயங்கள் நடக்கிறத பார்க்க முடியும் மீனராசி என்பர்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் முடியக்கூடிய காலகட்டம் வரலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த குருபகவான் இருக்கார். உங்களோட ராசிநாதன் 5ஆம் இடத்துல போய் உச்சபலம் பெற்று உங்களோட ராசியை பார்க்கறனால தெளிவான சிந்தைகளும் தெளிவான மனநிலைமையும் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டங்களும் பல நாள் நடக்காத ஒரு சில விஷயங்கள் கண்முன்னே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பிற்பகுதியானது இருக்க போது அந்த நேர காலகட்டத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. நல்ல துணிச்சல்கள் ஏற்பட போகுது. எதையும் துணிந்து செயலாற்றும் அப்படின்ற மாதிரி துணிந்து செயல்பட போகக்கூடிய காலகட்டம் உருவாகும். கணவன் மனையிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த நபர்கள் இந்த நேரத்தில் கணவன் மனைவி உறவுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் எதிர்பாலினத்திற்கு கவனமாக பழக கற்றுக்குங்க. கொஞ்சம் லேசியாக பழக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதனால் குடும்ப பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டங்கள் இருந்துகிட்ருக்கு. அதே ஆண்டின் பிற்பகுதியில் ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட சொல் வாக்குகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதன் மூலிமா செல்வாக்குகளை பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். சரியான நேரத்தில் ஒரு காரியத்தை செய்து முடித்து அதன் மூலிமா ஒரு நல்ல பலன்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். உடல் ரீதியான தொந்தரவுகளில் இருந்த உங்களுக்கு பிற்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உடல் ஆரோக்கியம் சிறப்படையக்கூடிய காலகட்டங்கள், உடல் பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள் இருந்து தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். படிப்பில் மாணவர்கள் பின்தங்கி இருந்த நபர்கள் பார்த்திங்கன்னா ஆண்டின் பிற்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு படிப்பு மேலே நாட்டங்கள் ஏற்பட்டு நல்ல படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருப்பாங்க. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அதன் மூலிமா ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உதயமாக போகுது. அதே நேரத்தில் ஆண்டின் பிற்பகுதியில் வெளிநாடு வெளி மாநில தொடர்புகள் உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். இப்போ வெளிநாடு கிளம்பணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வெளிநாடு வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கூட உதயமாகுன்றீங்க. அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது நாள் வரலும் உங்களுக்கு ஏதோ நானும் அரசியல் தொடர்பில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பொறுப்புகள் இல்லாமல் இருந்துகிட்ருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிரந்தரமான ஒரு பொறுப்புகள் உங்களை தேடி வரும். ஏன்னா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல நிர்வாகத்திறமை உள்ள நபர்களாக இருந்துகிட்ருப்பீங்க. அரசியலில் உங்களுக்கு பொறுப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி முக்கியமாக 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிறீங்க. அந்த நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடரை கொடுத்துட்டு நான் என்ன தொழில் செய்தால் நல்லாயிருக்கும், சொந்த தொழில் செய்யலாமா, அந்நிய தொழில் தனியார் துறை வேலைவாய்ப்பு போகலாமா, வெளிநாடு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் முயற்சி எடுத்திங்கனாக்கா ஒரு அளவுக்கு ஒரு சிறப்பை தருன்றீங்க. இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய நபர்கள், கமிஷன் பேசிஸில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு முக்கியமாக பொருளாதாரத்தில் ஒரு உயர்வுகளை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுது. வெகு நாட்களாக திருமணமே நடக்கலை அப்படின்னு காத்திருந்த நபர்களுக்கு 2026 ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 2026 டிசம்பர் மாதத்துக்குள்ளார ஒரு திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் காதல் என்னும் கைகூடி வரக்கூடிய காலகட்டங்களும் உதயமாகும். அரசு உத்தியோகத்துக்காக ஏற்பட்டு காத்திருந்தவங்களுக்கு அரசு உத்தியோகம் வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். குடும்ப வாழ்க்கையானது பிரிந்த சொந்தங்கள் ஒன்று சேருவீங்க. குடும்ப வாழ்க்கையில் மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். மன வாழ்க்கையானது மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுது.
எனக்குன்ற ஒரு தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி தெய்வத்தின் மேலே குறையிட்டவங்களுக்கு தெய்வம் உங்கள் பக்கம் இருக்குது அப்படின்றத உணரக்கூடிய அளவுக்குலாம் உங்கள் தெய்வத்தின் வழிபாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இந்த நேர காலங்களில் பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க. அதனால் இந்த வருட காலகட்டத்தில் முற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளான் பண்ணி சிந்தித்து செயல்பட கற்றுங்க. பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அதனால் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுன்றீங்க. அதனால் இந்த வருடமானது தன் அறிவினால் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. நல்ல சிந்தையும் நல்ல அறிவோடு செயல்பட ஆரம்பிங்க. கரெக்டாக இந்த வருட காலகட்டமானது உங்களுக்கு தீர்க்கமான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு கொண்டிருக்கீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு தன் அறிவை செவ்வனே செயல்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். 1/1/2026 ஆங்கில புத்தாண்டில் இந்த ஆண்டு நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு பண்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் இந்த 1/1/2026 நமக்கு மலர்கின்றது, பிறக்கின்றது. கூட்டு எண் 2026 கூட்டுனா 1/1/2026 12, 2026 கூட்டும் பொழுது 10. ஆக 10 என்பது சூரியனுடைய நண்பர். சூரியனுடைய எண்ணாக இருப்பதனால் அரசாட்சி, ஆளுமை, திறமைகள், நிர்வாகம், நேர்மை இவற்றெல்லாம் ஒரு மாறுபாடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறும். இந்த ஆண்டு குரு, அதாவது 2/6க்கு மேல குரு உச்சம் பெறுகிறார். அப்ப 2/6ல் உச்சம் பெறும்போது மிக பொருளாதாரத்தில் எல்லாருமே நல்லா இருப்போம். ஏன்னா அடிப்படை பணம், அடிப்படை பொருளாதாரம், அதனால அந்த இதுல நல்லா இருப்பாங்க. மளிகை பொருள், காய்கறிகள், மற்ற விலைவாசிகள், பெட்ரோல், பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த வருடம் ராகு கேது பேச்சு வரும்போது தான் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அதுக்கடுத்தது இந்த வருடம் மிக பரபரப்பான ஆண்டாகவும் இருக்கும். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய நமது சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடைபெறுவதும் இந்த 2026. அப்போ அது நமக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக நம்ம சொல்லணும் இல்லையா? அடுத்து நாம் காண இருப்பது மீனம். 2026 விடை பெற்றது 2025, விடை பெற்றது 2025, உதயமானது 2026. எங்களுக்கு எப்போ உதயமாகும் என்ற கேள்விக்குரிய மீனராசினியர். தேவையற்ற செலவு, பயனற்ற சொற்கள், சுப விரயத்தை சிக்கனப்படுத்த வேண்டும் கொடுத்து வைத்த ராசி மீனராசி. இது எல்லாம் நிகரற்ற தன்மை, உயரற்ற குணங்கள், உயர்ந்த மேலோக்கிய நிலையில் உள்ளவங்க மீனம். எந்த நிலையில இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆண்டு சற்று சறுக்கல். ஏன் சற்று சறுக்கல்? சனீஸ்வருடைய தாக்கங்கள். முதல் சுற்றா இருந்தா கொஞ்சம் கவனம், கொஞ்சம் சிரமம். 2வது சுற்று காலர் தூக்கி விட்டு நம்ம போகலாம். அப்படிப்பட்ட ராசி மீனராசி. உங்கள் ராசிக்கு ராசிநாதன் உங்களுக்கு எடுக்க மாட்டார். நிச்சயமாக உங்கள் ராசிக்கு கொஞ்ச நாளைக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறார். அடுத்து பூர்வ புண்ணியம், உச்ச குருவா போறார். நிச்சயமாக உச்ச குரு போகும்போது ஒரு நல்ல தாக்கத்தை கொடுப்பார். ஒரு 5 மாதம், அடுத்து 9ஆம் பார்வை உங்களை பார்க்குறார். 5, 7, 9 உங்கள் பார்வை பார்க்கும்போது நிச்சயமாக 5 மாதம் முடிஞ்சோன்னா அடுத்த குரு பேச்சில் நீங்கள் செல்வாக்கூட இருக்க போறீங்க. ஏன்னா 2வது சுற்று கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம், முதல் சுற்று தான் கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு வேண்டிய வேலை இந்த நேரங்களில் வெளிநாடு போகிறது பெஸ்ட். அப்ராடு கொஞ்சம் ட்ரை பண்ணி போங்க. ஏன்னா நீங்கள் ஜலராசி, கரும்பு சம்மந்தப்பட்டது, பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்டது, நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது. பார்த்தீங்களா எத்தனை தொழில், வெளிநாட்டுக்குரிய அத்தனை தொழிலும், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, துணிகள் சம்மந்தப்பட்டது, பேக்கரி சம்மந்தப்பட்டது, கேட்ரிங் சம்மந்தப்பட்டது, எல்லா வகையான தொழிலும் உங்களுக்கு உண்டு. இந்த நேரங்களில் சனீஸ்வருடைய தாக்கல் என்ன, வெளிநாட்டு போனோம்னா நம்ம நவக்கிரகத்தை நினைச்சிட்டு இருக்க மாட்டோம்.
எத்தனை மணிக்கு செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு போகணும், நம்ம படுக்கணும். காலையில் எழுந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போகணும், நம்ம படுக்கணும். அப்புறம் நம்ம சாப்பிடணும். அவனுக்கு லாங்குவேஜ் தெரியாது, அவனுக்கு மொழி தெரியாது, அவன்கிட்ட போய் சண்டை போடணும், அவன் சொல்கிறத நம்ம கேட்கணும். இந்த ஞானத்தில் இந்த வழிவகையிலே இருக்கிறதுனால தான் நம்ம மற்றதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. மறுபடியும் நம்ம குளிக்கிறோம், சாப்பிட்றோம், படுக்கிறோம். மறுபடியும் எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், நம்ம போகிறோம். அப்போ இந்த நோக்கத்தில் இருக்கும்போது நவக்கிரகங்கள் கூட அங்கே வந்து கம்மியாக தான் வேலை செய்யும். அந்த தாக்கங்கள் குறைவு. அதிலேயே இருக்கிறவங்க நம்ம கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். எங்கே யூகேல இருந்தாலும் சரி, சிலோனில் இருந்தாலும் சரி, ஜெர்மனில் இருந்தாலும் சரி, கனடாவில் இருந்தாலும் சரி, நல்லா இருந்தால் ஏன் இப்போ ஒன்றும் நல்லா இல்லையே அப்படின்னு அந்த தாக்கத்திலேயே இருக்கவங்க. அது வேண்டாங்க. எத்தனை பேர் இருக்காங்க. நேற்று கூட நான் ஜாதகமே பார்க்கறதுனாங்க, ஆனால் நீங்கள் நல்லா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகமே பார்க்க மாட்டாராம், சாமியே கும்பிட மாட்டாரா, ஆனால் நான் சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு எல்லா இடத்துலையும் 5 பேரில் ஒன்றா இல்லை. ஆக உங்களுடைய ஜன ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன லக்கணம், 6-8 பன்னில் யார், குரு எங்கே இருக்கா, உங்கள் ஜாதகத்தில் கோச்சாரத்தில் உங்களுக்கு 4 இருக்காரு, உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும்ல. உங்கள் ஜாதகத்தில் இப்போ கடகத்தில் இருக்காருன்னு நீங்கள் தான் கிங். உங்கள் ராசிக்கு 5ல் குரு கிங் உச்சத்தில் இருக்காரு, உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. மே மாதத்துக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு குரு பேச்சுக்கு வரும்போது இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு குரு ஜனன குருவோட கோச்சார குரு சேரும் பொழுதும், ஜனன சனீஸ்வரனோட கோச்சார சனி சேரும் பொழுதும், ஜனன ராகுவோட கோச்சார ராகு சேரும் பொழுதும், ஒரு ஜாதகத்தில் கண்டிப்பாக அந்த ஜனன ஜாதகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். அது நல்லதாக இருந்தாலும் மாற்றம், கெட்டதாக இருந்தாலும் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் என்பது பராசருடைய விதி. அதனால கவலையே படாதீங்க. நிச்சயமாக அதுக்கு ஒரு மாற்று கருத்து உண்டு. மிக நன்மை, மேக்சிமம் நன்மையே நினைப்போமே, நன்மையே நினைச்சுக்கிறோமே. அந்த மாதிரி கண்டிப்பாக மீன ராசிக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு கொஞ்சம் குரு, உங்களுடைய வீடு தானே, உங்களுடைய வீடு உங்களுக்கு எடுக்க மாட்டார், கொடுக்க தான் சொல்லுவார். எந்த வகையிலாவது உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பார். ஆனால் சனீஸ்வரர் அவர் காரியத்தை, அவருடைய செயலை செய்யும் பொழுது, அந்த கடமையை செய்யும் பொழுது கற்றுக் கொடுக்குறாரு நமக்கு. அந்த கற்றுக் கொடுக்குற பாடத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டா நிச்சயமாக வாழ்க்கையில் என்ன புதிய தொழில் எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது, புது நிறுவனம் எதுவும் தொடக்கூடாது. கணவன் மனைவி உறவு கவனமாக இருக்கணும். ஏன்னா கணவன் மனைவி உறவு மீனத்தில் 7க்கு உரியவன் உபயம் புதன், அங்கே குரு. இந்த குரும் புதனும் சேர்ந்துச்சு தர்ஷாய்க்கணும். ஒரு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, குருவும் புதனும் சேர்ந்தது, அந்த காம்பினேஷனே போச்சு. அப்படிப்பட்ட குருவும் கண்டிப்பாக மீனத்தில் கணவன் மனைவி உறவுனாலும் சரி, தொழில்னாலும் சரி, இல்லை நிர்வாகம் பண்ணாலும் சரி, அரசியல்னாலும் சரி, மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக நடக்கும், என்ன? மேரேஜ், திருமணம் மட்டும் நடக்கும். திருமணம் பற்றி பேசவே வேண்டாம். இந்த மீன ராசிக்கு 7:30 தான் திருமணம் நடக்கும். அது எப்படி நடக்குதுன்னு என்னன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக மேரேஜுக்கு மட்டும் நடக்கும். மீதி எல்லாம் அப்படியே பிரேக் பண்ணி அப்படியே வச்சிருங்க. எச்சரிக்கையாக இருங்க. எல்லா செயலிலும், எல்லா தொழிலும், எல்லா முதலீடும் போயிட்டுறாங்க எல்லாம். ஏன்னா ஃபைனான்ஸு ஆன்லைனில் போய் அதை போனீங்கன்னா யாரும் காப்பாற்ற முடியாது. உங்கள் தசாபத்தியை மட்டும் மீனதுக்கு பார்த்துக்கோங்க தயவு செய்து. பக்கத்தில் உள்ளவங்க கேட்டுக்கோங்க. 7:30 இன்னும் 7:30 உங்களுக்கு ஜென்மம் நடக்குது. இந்த ஜென்மம் முடியவே 1 வருஷம் இருக்குது, இன்னும் 1 வருஷம் இருக்குது. அப்புறம் தான் மேசத்துக்கு போகிறாரு. அப்போ புதியதாக தயவு செய்து எதுவும் ஆரம்பிக்காதீங்க. கணவன் மனைவி உறவு பொறுமையாயிருங்க. இந்த பிரஸ்டீஜ் பார்த்தே குடும்பத்தை பிரிக்கிறது. இந்த பிரஸ்டீஜ் பார்த்து இந்த மீனமும் இந்த கன்னியும், அந்த மிதுனமும் இந்த தனுசும் இதே வேலை தான். அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு எச்சரிக்கையாக இருக்கணும். வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. மீனம் ஒரு தடவையாவது நீங்கள் போய் ஆகணும். போகணும். அரசியல்னாலும் சரி, நிர்வாகம்னாலும் சரி, எல்லா பல்கலைக்கழகம்னாலும் சரி, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கண்ட்ரோலாக அகலக்காலம் வைக்கிறதா 2026 அந்த ரெண்டாவது அதாவது வருஷத்தை 2ஆக பிடிச்சிக்கோங்க. 2வது சுற்று, முதல் 6 மாதம், 2வது 6 மாதம். 2வது 6 மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. என்ன 7 இருந்தாலும் உங்கள் வீட்டை பார்க்குறாரு அவர். மறுபடியும் சொல்கிறேன், அவர் கும்பத்தை பார்க்கல, மகரத்தை பார்க்கல,
விருச்சிகத்தை பார்க்கல, உங்க வீட்டை பார்க்குறாரு, பாக்கியாதிபதியை பார்க்குறாரு. அப்போ நீண்ட நாளுக்கு இருந்த தகப்பனுடைய சொத்து சுகங்கள், அப்பாவுடைய நலன்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரம் தான் 7:30 சொல்லி அதையே நினைக்காதீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேயர் தோத்திரங்கள், பாசுரங்கள், பாராயணங்கள் நல்லா படிங்க. மானசீகமாக படிங்க, மானசீகமாக படிங்க. அப்படி படித்து வந்தால் மீன ராசிக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு சிறப்பான ஆண்டாக, ஒளிர் விளக்கான ஆண்டாக மாறும் என்பதில் கவனம் என்பதில் மாற்று கருத்து அல்ல. இந்த பாதங்கள், அந்த முட்டிக்கும் கீழே இந்த ஸ்போர்ட்ஸ் போகிறது, வெளிநாடு போகும்போது எங்கேயாவது அவசரமாக ஓடுறது, அந்த மாதிரி மருத்துவ செலவுகள், அந்த இதெல்லாம் ரொம்ப கவனம். இந்த மீனங்கிற பாதத்தை குறிக்கக்கூடிய இடங்கள், அந்த எலும்பு சம்மந்தப்பட்டது, அந்த எதாவது கிராக் ஆகக்கூடிய சம்பவங்கள், இதெல்லாம் ரொம்ப. ஏன்னா கண்டிப்பாக 7:30 நடக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல இடிக்கத்தான் போகும். பகலில் பயணங்கள், ராத்திரியில் கண்டிப்பாக அறவே விடுத்துருங்க. பகலில் பயணத்தை வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026க்கு உண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த 2026 மேனராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மேன ராசி யாருதுன்னா குருவுடைய ராசி. அப்போ குருவுடைய ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 யோகத்தை கொடுத்துருக்கிறாரு. அதாவது முப்படை தலைவர் அப்படின்ற மாதிரி, முப்படை தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான், இந்த முப்படை தலைவர்கள் இந்த 2026 எந்த மாதிரியான உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு காலச்சுத்தன பாம்பு மாதிரி உங்க ஜென்மத்தில் இருக்கிற சனி பகவான் இருக்கிறாரு பார்த்தீங்களா. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில இருந்து ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரை 207 நாள், கிட்டத்தட்ட 7 மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. என்னென்ன விஷயங்கள் கவனமாக இருக்கணும்? கூட்டு தொழில் பண்ணக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, மற்றவங்களுக்கு பொண்ணோ பொருளோ அல்லது ஒரு டாக்குமெண்டோ எதுவுமே கொடுக்கக்கூடாது. 10 ரூபா நீங்கள் வாங்கி கொடுத்தா கூட நீங்கள் தான் வட்டி கட்டக்கூடிய நிலைமை வரும். அப்போ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பணம் விஷயம், குடுக்கல் வாங்கல், அதாவது கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா இந்த 7 மாதத்துக்கு உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்போ இந்த 7 மாதம் என்ன செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப விரைய கடன் பண்ணணும். சுப விரைய கடன்னா என்னங்க? கல்யாணம் பண்ணுறது, புத்திர பாக்கியத்துக்கு செலவு பண்ணுறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அப்பார்ட்மெண்ட் வாங்குறது, சொத்து வாங்குறது, குறிப்பாக கிரயம் பண்ணுறது, இது எல்லாமே சுப விரைய கடன். தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும்னு சொல்லுவாங்க. அப்போ முதல் 7 மாதம் நான் சொல்றது கரெக்டாக துல்லியமாக சொல்லணும்னா ஜூலை மாதம் 26 தேதி வரைக்கும் 207 நாள், 7 மாதம் கவனமாக இருக்கு. அப்போ 27ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் உங்கள் வீட்டில் இருக்கிற சனி உங்கள் வீட்டிலேயே வக்ரம் அடைவார். அப்போ இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார். 138 நாள், 4.5 மாதம் சனி பகவான் உங்கள் வீட்டிலேயே வக்ரம் அடைவார். அப்போ நான் சொல்கிறது ஜூலை மாதம் 27ஆம் தேதியில் இருந்து அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா டிசம்பர் மாதம் 11 தேதி வரைக்கும் இந்த 138 நாள் சூப்பராக இருக்கும். சனி செயல் இழந்துருவார். அப்போ நல்லதை மட்டும்தான் கொடுப்பார். அந்த நிமிஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி 3 விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். முதல்ல என்ன அப்படின்னா, எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும், ஏன்னா கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனைலாம் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சே போயிடும். கடன் பிரச்சனை தீரும். 2வது, தொழிலில் சாதிச்சு உட்காருவீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுப்பாரு, பர்மனெண்ட் ஆகாதவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகும்,
படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லைன்னா படித்த படிப்புக்கு உண்டான வேலை கொடுப்பாரு. கவர்மெண்ட் வேலைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி பயணம் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்போ இதையெல்லாம் கடந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ 100% உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி அந்த 138 நாள் 4.5 மாதம் தொழிலில் உங்களுக்கு மென்மேலும் வளர்ந்து போகிறதுக்கு உண்டான பாதை காட்டி கொடுத்துருவார். அதாவது பழக்கப்பட்ட பாதைக்கும் பழக்கமில்லாத பாதையில் பயணம் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? முதல்ல நான் சொன்ன 7 மாதம் எப்படின்னா பழக்கமில்லாத பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு. அடுத்தது 5 மாதம் இருக்கு பார்த்தீங்களா, பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு 20 நாள் மீண்டும் பழைய மாதிரி கொஞ்சம் லைட்டாக சிரமங்கள் கொடுப்பாரு. கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கணும். அப்போ சனி பகவான் முற்பகுதி சிரமத்தை கொடுக்குறாரு, பிற்பகுதி பலன்களை கொடுக்குறாரு. இதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் நான் சொல்றது பிற்பகுதியில் தான் உங்களுக்கு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, தொழில் மாற்றங்கள் ஏற்படுறது, கிட்டத்தட்ட வளர்ச்சி கொடுக்கறது எல்லாமே பிற்பகுதி தான். ஆனால் அந்த பிற்பகுதி உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா முற்பகுதி உங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொன்ன பார்த்தீங்களா? அப்போ அந்த முற்பகுதி நீங்கள் நல்லா இல்லாத காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா குரு பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 11 வரைக்கும் இப்போ குரு வக்ரத்தில் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு நல்லது பண்ணுவார். உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தான குருவாக இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுவார்னா ஜனவரி 1லிருந்து மார்ச் 11 வரைக்கும் குரு வக்ரத்திலிருந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அப்போ மார்ச் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் ஒரு 81 நாள், ஃபஸ்ட்டு 70 நாளைக்கு சுமாராக தான் இருக்கும். ஆனால் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த 81 நாள் 2.25 மாதம் இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். சுகஸ்தான குருவாக இருக்கார் இல்லைங்களா, சூப்பராக வேலை செய்ய, இடம் பிரச்சனை தீரும், கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து பிரச்சனை தீரும், தேவையில்லாத ஒரு சமாச்சாரத்தில் ஏதோ இன்வால்வ் ஆகி அதனால மன உளைச்சல் இருந்தால் சரியாகும். அப்போ அந்த 81 நாள் 2.25 மாதம் பார்த்தீங்கன்னா உடல் உபாதிகள் எல்லாம் சரியாகும். அம்மாவுக்கு தொழில் மாற்றம், உடல் மாற்றம், ஹெல்த் மாற்றம் எல்லாம் ஏற்படும். அம்மா சொத்து வராத சொத்து கூட வரும், அப்பா சொத்து வராத சொத்து கூட வரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது. அந்த குரு பயிற்சி ஆகும்போது குரு என்ன பண்றாரு அப்படின்னா மீண்டும் கரெக்டாக அந்த மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறாரு. அப்போ உங்களுக்கு பஞ்சம குருவா போயிடுவாரு. குரு பகவான் உங்களை 9வது உங்க ராசி பார்க்க ஆரம்பிப்பாரு. குருவுடைய பார்வை 5, 7, 9. அப்போ குரு என்ன பண்ணுவாரு உங்களுக்கு கரெக்டாக 9ஆம் இடமா உங்க ராசி பார்ப்பாரு. அப்போ பார்க்கும்போது பூர்வ சொத்து பிரச்சனை தீரும், காசு பணத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும், கணவன் மனைவி தாய் தந்தைக்குள்ளார் இருக்கிற பிரச்சனை தீரும், முதல் கல்யாணம் பண்ணி பிரச்சனையே பிரிஞ்சு போச்சுங்க, 2வது கல்யாணம் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆகுமானா கண்டிப்பாக ஏற்பாடாகும், திருமண தடைகள் விலகும், புத்திர செல்வங்கள் பெருகும். குரு பார்வைப்பட்டாலே திருமண தடைகள் விலகும், புத்திர செல்வங்கள் பெருகும், தொழில் மாற்றங்கள் நடக்கும், வீட்டில் 4 காசு சேஃப்டி ஆகும், வீட்டில் இருந்த பொண்ணு பொருள் எல்லாம் அடமானம் வச்சிருந்தா கூட மீண்டும் வீட்டுக்கு சேரும், டாக்குமெண்ட் பேங்க் பிரச்சனை இந்த மாதிரி லோன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும். அது போக பார்த்தோம்னா இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளார நல்ல பேரும் புகழும் கிடைக்கும், படிக்கிற பிள்ளைங்களுடைய படிப்பு தரம் உயரும். அப்போ குழந்தைங்களுடைய படிப்பு உயர்றது மட்டும் இல்லாத ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும், மெமரிஸ் நல்லா இருக்கும், அவங்களுக்கு சர்டிபிகேட், மெடல், கைத்தட்டல், பாராட்டுகள் எல்லாம் கண்டிப்பாக தேடி வரும். அப்போ 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி கடகத்துக்கு உச்சமடைஞ்சு உங்க ராசி பார்க்கறாரு பார்த்தீங்களா? அப்போ இந்த சனி எல்லாம் தூசு மாதிரி ஆயிடும். ஏன்னா சனி உங்களுக்கு ஜென்மச்சனியே இருந்தாலும் அப்போ உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ குரு பகவான் அது உச்சத்திலிருந்து உங்க ராசி பார்க்கறாரு பார்த்தீங்களா, ஹைலைட்டா உங்களுக்கு அப்படியே சூப்பராக அள்ளி கொடுத்துருவார். இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த ரோடு கான்ட்ராக்டர் கிடைக்கிறது, அதாவது இந்த கிட்டத்தட்ட நமக்கு இடையில ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்ததுனால அமையிறது, நம்ம காடுகிற தோட்டம் தூரமெல்லாம் சரி பண்ணுறது, சீர்திருத்தம் பண்ணுறது, வண்டி வாகனத்தில் ஏற்பட்ட செலவுகள் சரி பண்ணுறது, அதுக்கான வாங்கின கடனை கட்டி முடிச்சு வெளியில் வர்றது, தொழிலுக்கு உண்டான காசு பணம் நமக்கு கிடைக்கிறது, பெரிய ஆளுங்களுடைய நட்பு கிடைக்கிறது, அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட் கிடைக்கிறது, இது எல்லாமே கிடைக்கும்.
அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு விஷயமும் நம்மளை தேடி வரும். இப்ப நாம தேடி தேடி போயிட்டு இருப்போம், அப்ப நம்மளை தேடி தேடி வருவாங்க. ஏன்னா குருவுடைய பார்வை நம்ம ராசியில படும்போது நாம அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு போஸ்டிகள் இருக்கிற மாதிரி நமக்கு நல்லது நடக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அடுத்தது அக்டோபர் மாசத்துக்கு மேல அந்த 2 மாசம் நவம்பர் டிசம்பர் குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். ருண ரோக சத்ரு குருவா போயிடுவார். அப்படி ருண ரோக சத்ரு குருவா போயிட்டாருன்னா அதுல 44 நாள் இயல்பு நிலையில இருந்து உங்களுக்கு பலம் கொடுக்கிறாரு. மீதி 20 நாள் இருக்குது பாத்தீங்களா, அந்த 20 நாள் வக்கரத்திலிருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. எது எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க வளர்ந்து போறதுக்கு உண்டான ஆப்ஷன் உங்களுக்கு நிறைய இருக்குது. சரிங்களா? இப்ப உங்களுக்கு 12ஆம் இடத்துல விரைய ராகுவா இருக்கக்கூடிய ராகு டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி ராகு பயிற்சி ஆகுது. அப்ப அடுத்தது உங்களுக்கு லாபஸ்தானத்துல ராகுவும் உங்களுக்கு மாற டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. பஞ்சம கேது வராரு, லாப ராகு பஞ்சம கேது வராரு. அப்ப இந்த 2026ல ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி, டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி பார்த்தா ராகு கேது பயிற்சி. இந்த காலகட்டம் சூப்பரா உங்களுக்கு வேலை செய்யும். மொத்தத்துல மீன ராசிக்காரங்களுடைய நிலைமை இப்போ ஜென்மச்சனி ஒரு வெள்ளை சட்டையில பட்ட கரும்புள்ளி மாதிரி பாதிச்சுட்டு இருந்தாலும், நீங்க அதாவது உணவுக்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருந்தாலும், அக்ரிக்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் சரி, இல்ல ஆடை அலங்காரம் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, நிச்சயமா இதுல எல்லாமே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நான் வீட்டுட்டு வெளியில் வந்துட்டுங்க, குடும்பமெல்லாம் ஒரு இடத்துல இருக்குது, குடும்பத்துக்காக நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா, நிச்சயமா சொல்றேன், உங்க கஷ்டமெல்லாம் 25ஓட முடிஞ்சு போச்சு. 26 பொண்ணும் பொருளும் கொடுத்து பேரும் புகழும் கொடுத்து செல்வாக்கா வாழ போறீங்க. சொந்த இடத்துல உட்கார போறீங்க, சொந்த தொழில் செய்ய போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு வண்டி வாகனத்தை வாங்கி நீங்க நிலைய ஒரு அங்கீகாரமா கௌரவமா வாழ போறீங்க. இது எல்லாமே இந்த 26ல் நடக்க போகுது. இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. நீங்க போக வேண்டிய கோயில் பாத்தீங்கன்னா செந்தில் ஆலங்குடி. இது வரைக்கும் போயிருக்க மாட்டீங்க, கண்டிப்பா போயிருந்தீங்கன்னா நீங்க செஞ்ச பாக்கியம்தான். செந்தில் ஆலங்குடி ஒரு தடவை போயிட்டு வாங்க, நிச்சயமா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அது தவிர மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுங்க, உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். அது போக குரு பகவானே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்த இடம் பார்த்தா திருச்செந்தூர். ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, நிச்சயமா திருப்பம் நடக்கும். இது போக பார்த்தா மஞ்சள் கலர் அதிகமா யூஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் அதிகமா இருக்கும். மஞ்சள் கலர் அதிகமா யூஸ் பண்ணுங்க. ஒண்ணு இல்லைங்க, அதாவதுன்றது ஒரு காரோ வண்டியோ ஒரு பொட்டோ ஒரு தோடோ ஒரு துணிமணியோ ஒரு ட்ரெஸ்ஸோ இதெல்லாம் ஒரு முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் கலர் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரிலன்றது நம்ம குலதெய்வத்தை நினைச்சு ₹1 காயின் வச்சு ஒரு வெள்ளை துணி மஞ்சள் நினைச்சு அந்த மஞ்சள் துணியில் அந்த ₹1 காயின் வச்சு கட்டி உங்க கையில கட்டிக்கோங்க. அந்த குரு பகவான் உங்க கூடவே இருப்பாரு, உங்களுக்கு நல்லதே நடப்பாரு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேண்டுதல் வச்சு கட்டிக்கோங்க. அப்படி கட்டிக்கிட்டு ஒரு நல்லது நடந்து வாட்டு அந்த ₹1 காயின் அப்படியே கொண்டு போய் ஒரு உண்டில போட்டு வந்துருங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, குரு பகவான் தான் உங்க ராசிக்கு அதிபதி. 3 இடத்துக்கு போறாரு குரு இந்த வருஷத்துல. மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி 3 இடத்துக்கு போறாரு. சுகஸ்தான குரு, பஞ்சம குரு, ருணரோக சத்ரு குருவா போறாரு. இந்த காலகட்டம் எல்லாம் நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். நீங்க பயப்படவே வேண்டாம். எண்ணம் போல் வாழ்க்கை, நல்லதே நம்பி நல்லதே போங்க. உங்க ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது முதல்ல இது நீங்க முதல்ல பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க அடுத்தடுத்தது அதுவாகவே உங்களை கூட்டிட்டு போயிடும். நீங்க பயப்பட வேண்டாம், அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க.